வெல்கம் டு விஜன் பதிவுகள். இது பிக் பாஸ் ரிவ்யூ இன் 5 மினிட்ஸ். ஸோ இன்னைக்கு ஷோ ஆரம்பிச்ச உடனே சபரி வந்து கிச்சனில் உள்ளவங்ககிட்ட எல்லாத்தையும் கேட்குறாரு, எல்லாம் ஓகே தானே. இதை பார்த்த வாட்டர்மெலன் ஸ்டார் வந்து கேட்குறாரு, ஏன் சபரி எல்லாமே ஓகே தானே கேட்குறீங்க, இதுக்கு மேலே ஆளெல்லாம் மாற்ற வேணாம் அப்படின்ட்டு சபரிகிட்ட சொல்றாரு. உடனே நம்ம சபரி வந்து சொல்றாரு, நான் ஓகேன்னு கேட்கறதுக்கு என்னோட சந்தோஷத்துக்காக தான், நான் யாரையும் எங்கேயும் மாற்றல அப்படின்ட்டு. உடனே வாட்டர்மெலன் ஸ்டார் கேட்குறாரு, அப்புறம் ஏன் வந்து ரம்யாவை திருப்பியும் வந்து கிச்சன் டீமுக்கு மாற்றிட்டீங்கன்ட்டு. சபரி பீஸும் முடிஞ்ச அளவுக்கு இந்த வாட்டர்மெலன் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி பார்த்துருச்சு. ஆனா ஸ்டில் அவருக்கு புரிய மாட்டேங்குது. கொஞ்ச நேரத்துல ரம்யாக்கா வந்துட்டு, என்னை பத்தி கேட்கறேன்னா என்கிட்ட வந்து கேட்க வேண்டானே, எதுக்கு சுத்தி வளைச்சு கேட்கறீங்க, யார் இதை பத்தி கேட்டது அப்படின்னு விசாரிச்சு இருக்கும்போது சுப்புலட்சுமி வந்து போட்டு கொடுத்துருது. அதுவும் போட்டு கொடுக்குறவனுக்கு நான் போட்டு கொடுக்கலாமா அந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்டு போட்டு கொடுத்துருது. அதுக்கப்புறம் ரூம்ல வந்து எல்லாரும் உட்கார வாட்டர்மெலன்ஸ் ரீல்ஸ் பண்ண அதை பார்த்து எல்லாம் சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. வாட்டர்மெலன் ஸ்டார் ஸ்கோர் பண்றாரு, நம்மளும் ஏதோ ஸ்கோர் பண்ணணும்னு சொல்லிட்டு கானா வினோத் வந்து கலாய்ச்சி விட்டுறாரு. அதுக்கப்புறம் உங்களுக்கே தெரியும் என்ன நடக்கும்னு. வாட்டர்மெலன் ஸ்டார் ட்ரிகர் ஆகி கானா வினோத் சண்டைக்கு போயிடுறாரு. சண்டைக்கு போனதும் இல்லாம என் ரேஞ்ச் என்ன தெரியுமா, என் ரேஞ்சுக்கு உங்ககிட்ட எல்லாம் கீழே இறங்கிலாம் பேசி இருக்க முடியாது அப்படின்னு வார்த்தையை விட்டுறாரு. எப்போதும் போல அந்த சண்டையை எப்போதும் போல சமாதானம் சபரி வந்து சமாதானம் பண்ணி விட்டுறாரு. அதுக்கப்புறம் சமாதானம் சபரி வந்து யாரெல்லாம் குக்கிங் டீமுக்கு போறீங்க, ரெடியா இருக்கீங்க அப்படின்னு கை தூக்குங்கன்னு சொல்றாரு. அதுக்கு வந்து நம்ம பாருவும் வந்து கை தூக்கிடுறாங்க. ஏமா நீ ஆடி கிழிச்சது போறோம், ஓரமா போய் உட்காருமா அப்படின்ட்டு ரெஸ்ட் பண்ண சொல்றாங்க எல்லாமே. ஆனா பாரு வந்து கேட்பாங்களா, இல்ல நான் சமையல் டீம்லயாச்சும் ஏதாச்சும் ஹெல்ப்பரா இருக்கேன் அப்படின்னு சண்டை போட ஆரம்பிச்சிடுறாங்க. பாரு பேச ஆரம்பிச்சா விக்ரம் சும்மா இருப்பாரா, நானும் பேச வேண்டிய அப்படின்னு சொல்லிட்டு இவரும் ஒரு பக்கத்து பேசுறாரு. இதை பார்த்துட்டு ஓரமா படுத்திருந்த நம்ம கம்மும், நீ இறங்கி அடிப்பாரு நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இவரும் ஜாயின் பண்ணிட்டு விக்ரம் வந்து விக்ரம் அப்படின்னு விடைக்கிறாரு. இதை பார்த்த யாருக்கு சந்தோஷமா இல்லையோ, நம்ம வாட்டர்மெலன் ஸ்டாருக்கு செம சந்தோஷம். மூஞ்சில பொலிவை பார்க்கலாம் நீங்க. பேச்சு வாக்குல நம்ம கம்மு வந்து விக்ரம பார்த்து வளர்ப்பு சரியில்லை அப்படின்னு வார்த்தை விட்டுறாரு. உடனே விக்ரம் அதை புடிச்சுக்கிட்டு, நீங்க யாரு சார் அப்படின்னு ரிப்பீட் மூட்ல வந்து ஒரு சண்டையை போடுறாரு. இது பார்த்த நம்ம சமாதான சபரி உள்ள வந்து யாரும் சண்டை போடாதீங்க சொல்ல, இதை பார்த்த நம்ம பிரஜன் உடனே ஏஞ்சி நின்று, நீ வந்து குறுக்க போகாதடா, அவனுங்க பேசிட்டோம், நீ தானடா சொன்ன யாரும் குறுக்க போவானே, இப்ப நீ எதுக்கு குறுக்க போற அப்படின்னு ஒரு சண்டையை போடுறாரு. பிரஜன் ஒரு சண்டைக்கு போனா அவரோட வீட்டுக்கார அம்மா சும்மா இருப்பாங்களா, நானும் வரடான்னு சொல்லிட்டு டெக் டீம் போட்டு சபரியை வச்சு செய்யறாங்க ரெண்டு பேரும். என்னத்தான் எல்லாம் காட்டா மாதிரி கட்டினாலும் நம்ம சமாதான சபரி ஒரே கத்துல எல்லாத்தையும் சைலன்ஸ் பண்ணிடுறாரு. அந்த சண்டை அங்கேயோட முடிஞ்சிருது. அதுக்கப்புறம் வந்து பிக் பாஸே பார்த்து இதுங்க எதுவும் பண்ணாதுங்க, சரி நம்மளாவது டாஸ்க் கொடுப்போம் சொல்லிட்டு ஒரு டாஸ்க் கொடுக்குறாரு. அது என்னன்னா, கானா ஆட்சி, இன்னொன்று வந்து வாட்டர்மெலன் ஸ்டார் ஆட்சி. வாட்டர்மெலன் ஸ்டார் ஆட்சிக்கு வந்து வாட்டர்மெலன் ஸ்டார் இருப்பாரு, கானா ஆட்சிக்கு வந்து கானா வினோத் இருப்பாரு ராஜாவா. அதுக்கப்புறம் கானா வினோத் ஆட்சியிலேருந்து விக்ரம் வந்து வாட்டர்மெலன் ஸ்டார் ஆட்சியை வந்து கலைச்சி பேசுவாரு. அதுக்கப்புறம் வந்து சபரி வந்து வாட்டர்மெலன் ஸ்டார் ஆட்சியிலேருந்து கானா வினோத் ஆட்சியை வந்து கலைச்சி பேசுவாங்க. லைட்டா கொஞ்சம் சண்டை வர மாதிரி இருக்கும், ஆனா சண்டை வராது. அது முடிஞ்சு வாட்டர்மெலன் ஸ்டார் ஆட்சியில இருக்கிற எல்லாருமே வந்து ஒரு பாட்டு பாடிட்டு வந்து அங்க ஆடுவாங்க. அதுவும் வாட்டர்மெலன் ஸ்டார் ஆடுறத பார்த்து எல்லாருக்குமே சிரிப்பு வந்துடும், எனக்கும் சிரிப்பு வந்துருச்சு. அதுக்கப்புறம் பிக் பாஸ் வந்து ஒரு போட்டி கொடுத்துருப்பாரு. அது என்னன்னா, ஒவ்வொரு அணிலேருந்தும் ஒரு ஆள் வந்து ஒரு சீட்டை எடுத்து அதுல என்ன இருக்கோ வந்து அதை வந்து சொல்லணும். ஆனா கானா ஆட்சியிலேருந்து வந்தவங்க அதை வந்து சத்தமா வந்து சொல்லணும். அதாவது இப்போ ஒரு கோழினா கோழி மாதிரி கத்தணும். அந்த மாதிரி வாட்டர்மெலன் ஸ்டார் ஆட்சியில இருக்கிறவங்க வந்து அந்த மாதிரி நடிச்சு காட்டணும் அது என்ன சொல்லுன்னு. இந்த போட்டியில ஒரு வழியா வந்து வாட்டர்மெலன் ஸ்டார் ஆட்சி வந்து ஜெயிச்சு இந்த டாஸ்க்கை வந்து கொஞ்ச நேரம் நிப்பாட்டி வச்சுட்டாங்க. டாஸ்க் முடிஞ்ச கையோட கானா வினோத்துக்கும் சபரிக்கும் ஒரு சண்டை வருது, ஒரு குட்டி சண்டை. அது வந்து கொஞ்ச நேரத்திலேயே முடிஞ்சிருது. அதுக்கப்புறம் வந்து வாட்டர்மெலன் ஸ்டாரோட சிக்னேச்சர் மூவ் வந்து எல்லாமே பண்றாங்க. அதோட இந்த ஷோ முடியுது. இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்துருந்தீங்க, தயவு செஞ்சு ஒரு லைக் கமெண்ட் பண்ணிருங்க. இப்போ அப்படின்னு வந்து போயிட்டு உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன்.